JCI India Zone 18 Area B Mega Orientation Online Orientation Program Section 6 and 7 posted by JCI Tirunelveli Allied. Call to order. JCI creed and mission by Ladislas. JCI கோட்பாடு. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அடைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். Thank you, Lord Sir. Welcome address by President myself. இங்கே ஆன்லைன் மெகா ஆன்லைன் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்திருக்க அனைவரையும் உங்களை வரவேற்கிறோம். இந்த நேரத்திலையும் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கிறதுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களோட இப்போ இந்த மிஷன் இது எதுக்காகனா, நீங்கள் ஜேசிஐ எதுக்காக, ஜேசிஐனா என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். வாங்க நம்ம இதுக்குள்ள போய் அது என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை ஜோன் ஆஃபீஸர் ஓரியன்டேஷன் சேர்மன் JFM டாக்டர் சுபத்ரா செல்லத்துறை. Thank you, President. Till now, from the morning to till now, ரொம்ப அழகா மெகா ஓரியன்டேஷன் ஆன்லைன் ப்ரோக்ராம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். JCI Zone 18 சார்பாக ஜோன் ஆஃபீஸர் ஓரியன்டேஷன் along with hosted by different LOMs, LOs காலையில இருந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. JCI பாளையங்கோட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க, JCI தென்காசி கண்டினியூ பண்ணி JCI தூத்துக்குடியின் ப்ளூ சி அவங்களுடைய செஷன்ஸ் ஆஃப்டர்நூன் வரைக்கும் நடந்தது. அதுல வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரம் த மார்னிங் டென்சிங் போல்ராஜ் சார், JFS சிபி சார் அண்ட் ராகுல் குமார் சார், தமிழா கார்த்திக் சார் அண்ட் கார்த்திக் போஸ் சார் சொல்லி சிறப்பான நல்ல ஸ்பீக்கர்ஸ், நல்ல ஓரியன்டேஷன் செஷன் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு அஜித் குமார் சார் ஜோன் ட்ரெயினர் நல்ல ஒரு அழகான ஓரியன்டேஷன் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போறாங்க. தென் அதோட நம்மளுடைய ஜேகாமோட இமிடியேட் பாஸ் சேர்மன் ஜோன் 18 JCI இந்தியா அருண்குமார் சார் பேசுறாங்க. ஸோ நல்ல செஷன்ஸ் நமக்காக இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் பார்ட் ஆஃப் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி, ஒர்க் ஃப்ரம் வீட்டில இருந்து பண்ணக்கூடிய செஷன்ஸ்ல இதெல்லாம் நமக்கு இடையில ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்ட் அண்ட் இதெல்லாம் சமாளித்து நம்ம சூப்பராக ஓரியன்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. வரக்கூடிய செஷன்ஸ்ல நமக்காக இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ் கண்டிப்பாக நமக்கு ஒரு இன்புட்டும் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் நல்ல ஒரு ஓரியன்டேஷனும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து முக்கியமாக நம்ம இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஹோஸ்ட் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபார் யுவர் அக்செப்டன்ஸ் டு த ஹோஸ்டிங் திஸ் மெகா ஈவெண்ட். ஆன்லைனில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நன்றி. அட் த சேம் டைம் நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸ் ஹியர் அஜித் குமார் சார் ஜோன் ட்ரெயினர், அவர் கொடுக்குற செஷன்ஸ் ப்ளஸ் இனி வரக்கூடிய செஷன்ஸ் எல்லாம் நிச்சயமாக நமக்கு JCI பிராண்டிங்க்கும் ப்ளஸ் நம்மளுடைய நியூ மெம்பர்ஸ் நிறைய வரதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ப்ரிவிலேஜ் கொடுத்த பிரசிடென்ட் அண்ட் ஒன் டே நேஷனல் பிரசிடென்ட் கார்த்திக் பிரதர் அவர்களுக்கு, பிரசிடென்ட் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓவர் டு. பல தடைகளை தாண்டியும் இன்னைக்கு ஃபுல்லா நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் மேம். அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷன் ஆஃபீஸர் 6 பை JC அரவிந்த் கிருஷ்ணசாமி. தேங்க்யூ பிரசிடென்ட். லைக் இன்னைக்குள்ள ஸ்பீக்கரை பத்தி பேசுறதுக்கு லைக் மோர் ப்ரிவிலேஜ். அவரை பற்றி சொல்லலாம். he holds a qualification of BCA. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் he has done his schooling at KVS Higher Secondary School Virudhunagar and he's completed his UG BC in VHNSN College Virudhunagar. Also he has a master degree in PGMCA at Madras University Chennai. He is presently working as a program analyst at Cognizant Technology Solutions CTS. In JCI journey பொறுத்த வரைக்கும் he was a JCI member since 2018 JCI Virudhunagar. He served as a director of business in JCI Virudhunagar in 2019
In 2020, he served as a Director of Management in JCI Virudhunagar. In 2021, he served as a Director of Business in JCI Virudhunagar. In 2022, he served as a Joint Secretary in JCI Virudhunagar. He also served as a support to conduct Mega Empowering Youth Program and Mega Future. In 2023, he became the Training Director in JCI Virudhunagar. Also, in 2024, he is the Vice President for Internationalism at JCI Virudhunagar. Zone events இவர் அட்டன் பண்ணது வந்து சொல்றதுக்கு அளவே இல்லை. he has attended various training connected with LO. He has attended almost 6 zone conferences, 5 mid conferences and 5 lots. As a zone level cap and AOS, EPS வந்து twice attend பண்ணிருக்காங்க. He has also completed Speechcraft in 2022 and also completed pre-ZTWS in 2022. National events பொறுத்தவரை he has attended 2 times and has also NatCon in 2022. His interest includes traveling, photography, technical updates, and driving his passion and motivating others. I formally welcome today's speaker, Mr. Ajit Kumar M, on behalf of Tirunelveli Elite. Over to President. இந்த அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரர் நம்ம அரவிந்த் அஜித் குமார் சாரை வந்து நம்ம வெல்கம் பண்றோம். உங்க சார் ஃப்ளோர் ஹேண்டட் டு யூ சார். Thank you, Chairman, and thank you, Tirunelveli Elite member Aravind, who has introduced me in a very grand manner. So, first of all, very good evening to everyone. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க அம்மா வீட்டை எப்படி புகழ்ந்து பேசும்போது உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதே மாதிரியான சந்தோஷம் தான் எனக்கும் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா நான் கத்துக்கிட்ட, நான் பிறந்து வளர்ந்த ஒரு அம்மா வீடு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஸோ ஜூனியர் சாம்பியன் இன்டர்நேஷனலை பத்தி ஒரு ஓரியன்டேஷன் அப்படின்னு வரும்போது ரொம்ப 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 ஒரு ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ள. ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா உங்க எல்லாருக்கும்? Yes, it's visible. Yeah, okay. ஸோ சூப்பர். ஸோ இந்த பிக்சர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? எல்லாம் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போடுங்க. சுபத்ரா மேம் கொஞ்சம் சாட் பாக்ஸ் செக் பண்ணி சொல்லுங்க. ஹலோ, Chat box யூஸ் பண்ணலாம் ரெஸ்பான்ஸ். எஸ் மேம். So first step, walking in rain, start by a step towards a great journey. இதெல்லாம் ரெஸ்பான்ஸ் இருக்கு chat boxல. ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இதை பார்த்த உடனே என்ன அப்படின்னா, நமக்கு வர்ற ஒரு பழமொழி என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழம் தெரியாமல் வந்து நம்ம காலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இங்க ரெயின் கிடையாது, பிகாஸ் நம்மளோட அந்த தரை வந்து அந்த லாஸ்ட் ஸ்டெப்போட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து கடல் தான். பாத்தீங்கன்னா தெரியும், கடல்ல ஒரு ரிவரோ இருக்கு. லைக் எப்படி நம்ம வந்து ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாதோ அதே மாதிரி நம்ம யாருன்னு தெரியாம நம்ம எங்கேயுமே போக கூடாது. நம்ம ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதுதான் இன்னைக்கு நம்மளோட செஷன், செல்ஃப் அனாலிசிஸ். ஸோ நீங்க யாரு அப்படின்னு உங்களுக்கே வந்து நம்ம இன்னைக்கு தெரிய வைக்க போறோம் த்ரூ ஜிசிஐ. ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அண்ட் தென் ஸோ இந்த பிக்சர் பார்த்தோன்னே உங்களுக்குலாம் என்ன தோணுது? செட் பாக்ஸ்ல போடுங்க. Not many responses. Hello, Subhadra ma'am. No sir, not yet received. Be an eagle, not a crow. அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. Okay, super. So eagle and crow birds of different flock can also be together. Okay, yeah. சூப்பர், ஓகே. ஸோ இந்த பிக்சருக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஈகிள் எவ்வளோ ஹைட்டா பறந்தாலும் வந்து
க்ரோ மாதிரி வந்து பிஹேவ் பண்ண முடியாது. அதே மாதிரி க்ரோ வந்து எவ்வளவு ஹைட்டா பறக்கன்னு நினைச்சாலும் ஈகிள் மாதிரி பிஹேவ் பண்ண முடியாது. பிகாஸ் ஈகிள்கிட்ட இருக்கக்கூடிய பவர் வந்து க்ரோ கிட்ட கிடையாது. க்ரோ கூட அந்த வெயிட் லாஸ் அந்த பாசிட்டிவ் வந்து ஈகிள் கிட்ட கிடையாது. ஸோ தன்னைத்தானே நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன கதை இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு ஈகிள் வந்து என்ன பண்ணுதுன்னா, அதோட முட்டையை போய் ஒரு 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 க்ரோவோட நெஸ்ட்ல போட்டுருது. அதாவது காக்காவோட கூண்டுல போட்டுருது. ஸோ சில நாட்கள் கழிச்சு வந்து அந்த ஈகிள் முட்டை என்ன ஆகுதுன்னா, குஞ்சு பொரிச்சு காக்கா முட்டைங்களோட சேர்ந்து அந்த ஈகிள் முட்டையும் குஞ்சு பொரிச்சு, அந்த காக்கா குஞ்சுங்களோட ஈகிள் குஞ்சும் சேர்ந்து வளருது. ஸோ இப்படியே ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம், இந்த ஈகிள் வந்து வானத்துல பறக்கிற மத்த கழுகுகள பார்த்து காக்கா கிட்ட சொல்லுது. "நானும் அது மாரி மேல பறக்கணும். என்னால முடியுமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த காக்கா வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கழுகு. அதோட பவர், அதோட ரெக்கையோட அந்த ஸ்பீடுலாம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது மாதிரி நம்மளால எப்படி பறக்க முடியும்? நம்ம காக்கா. நம்மளோட அளவு வந்து இவ்வளோதான். இத தாண்டி நம்மளால எப்படி பறக்க முடியும்? அப்படின்னு சொல்லி காக்கா வந்து சொல்லிடும். ஸோ இது சொன்னதுக்கு அப்புறம் கழுகு வந்து அப்ப சொல்லும், "கண்டிப்பா நான் ஒரு நாள் அந்த மாரி ஹைட்டுக்கு பறந்து காமிப்பேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. என்னோட பவர், என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லி கழுகு சொல்லும். ஸோ இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நாட்கள் நகர்ந்து போகும். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்ன ஆகும்னா, காக்கா அப்புறம் இந்த கழுகு எல்லாம் சேர்ந்து ஒரு மரக்கிளையில உட்கார்ந்துட்டு இருக்கும். உட்கார்ந்து ஸோ பொழுது சாயிற நேரம். அந்த டைம் பார்த்து ரொம்ப ஒரு 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 கனமழை திடீர்னு எதிர்பாராம பெய்யுது. ஸோ அப்படி பெஞ்சிட்டு இருக்கும்போது, சடனா என்ன ஆகுதுன்னா, ஒரு மின்னல் வந்து மரக்கிளைய தாக்குது. தாக்குன உடனே மரக்கிளை ஒடிஞ்சு கீழ விழுந்துருது. இப்போ எல்லா பறவைகளும் வந்து பறந்து தான் ஆகணும். கழுகும் பறந்து தான் ஆகணும். ஸோ கழுகு தன்னால முடிஞ்ச ஃபுல் ஸ்பீடோட அந்த விங்க வந்து பறக்க யூஸ் பண்ணும்போது வந்து கழுகு என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப ரொம்ப ஹைட்டுக்கு அன்னைக்கு பார்த்த அதே ஹைட்டுக்கு வந்து பறக்குது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கழுகோட செல்ஃப் கெப்பாசிட்டி என்னன்னு கழுகு தெரிஞ்சனால தான் அவ்வளவு தூரம் பறக்குது. இதே இப்போ தெரியல, காக்கா சொல்றத கேட்டு அது அப்படியே இருந்துருச்சு அப்படின்னா, கழுகு வந்து அவ்வளவு தூரம் பறந்திருக்குமானா, கண்டிப்பா பறந்திருக்காது. ஸோ நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்பனா தான் நம்ம வந்து ஆ கழுகு மாரி பறக்க முடியும். காக்கா மாதிரி நம்ம வந்து அ லோவா பறக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ அண்ட் தென் வந்து ஹூ ஆர் யூ? ஸோ நீங்க யாரு அப்படின்னு சொல்லி சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ இதுல மெயினா வந்து உங்களோட பேர் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்க பேர் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களோட பிசினஸ் நேம் யூஸ் பண்ணக்கூடாது. இத தாண்டி நீங்க யாரு? அப்படின்றத நீங்க வந்து போடணும். மேம் எனி ரெஸ்பான்ஸ்? Participants, you can use chat box to answer. யா. நீங்க I'm a யாருன்னு சொல்லி சாட் compassionate, பாக்ஸ்ல Diana Priya ma'am, I'm a compassionate human being. கம்பேஷனேட் ஹியூமன் பீயிங். சூப்பர் மேம். எனி அதர் ரெஸ்பான்ஸ் மேம்? அகஸ்டின் வுட்ஸ் அப்படிங்கிற ஒரு மர வியாபாரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. யா சூப்பர். அண்ட் நம்ம ஹோஸ்ட் போட்டோகிராஃபர் அப்படிங்கறத ஃபோட்டோகிராஃபர். ஹைலைட் பண்ணிருக்காரு. தென் கெத் அகாடமி நாலேஜ் கேதர்ட் அண்ட் இம்பார்ட்டர், கேதரர் அண்ட் இம்பார்ட்டர். யா சூப்பர். ஸோ கெத் அகாடமி அவங்க சொன்னதான் இட்ஸ் அ ரைட் ஆன்சர். நாலேஜ் கேதர். ஸோ நீங்க யாரு அப்படின்றது வந்து உங்களோட ப்ரொஃபஷனலாலேயும் உங்களோட நேமாலேயும் உங்களோட ஐடென்டிட்டியாலையும் வர்றதில்ல. உங்ககிட்ட வந்து ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள இருக்க ஒண்ணோ இல்ல உங்களோட ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு குவாலிட்டியை நீங்க சொல்லும் போது மட்டும்தான் நீங்க யாருன்றத அவங்க இன்னொருத்தவங்க இப்ப நானோ இல்ல உங்களை தெரியாதவங்களும் வந்து ஈஸியா உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சான்ஸாவும் இருக்கும். அண்ட் உங்களை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவும் இருக்கும். எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க என்கிட்ட வந்து நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, ஹாய் ஐம் அஜித், நான் வந்து இந்த இந்த ஒர்க் பண்றேன், இந்த ப்ரொஃபஷனல் பண்றேன் அப்படின்னா அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது, இஃப் ஐ டெல் சம்திங் யூனிக் அபவுட் மீ,
then they just wonder about us. ஸோ இது மாதிரி என்ன ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியத்துல எல்லாருக்கு முன்னாடியும் ஆக்கின ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அது நம்மளோட ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எதுக்காக நமக்கு வந்து இந்த 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 செல்ஃப் எவாலுவேஷன் அண்ட் இந்த வாவ் எதுக்காக நமக்கு தேவை அப்படின்னா, ஸோ நமக்கு நம்ம வாவ் சொல்றோமோ இல்லையோ, மத்தவங்க சொல்ற வாவ் நம்மள என்ன பண்ணுனா நம்ம யாருன்றத வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்கும். பிகாஸ் அவங்க அதாவது மத்தவங்க ஒரு விஷயத்த வாவ் சொல்லி நம்மள அப்ரிஷியேட் பண்ணும்போது நமக்குள்ள நம்ம யாருன்றத இன்னும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். லைக் செல்ஃப் அவேர்னஸ், நம்ம யாரு, நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ் என்ன, நம்மளோட ஒர்க் என்ன, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பெட்டர் எமோஷனல் ரெகுலேஷன்ஸ், லைக் நம்மளோட எமோஷனல் எந்த இடத்துல நம்ம எமோஷனல் ஆகிறோம், எது நம்மளோட மைனஸ். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தெம்மோட மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எமோஷனல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். லைக் எமோஷனல் வந்து நமக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷனா அப்படின்னு கேட்டா, எமோஷனல் பர்சன்ஸ் தே கேன் யூஸ் இட் இன் த பெட்டர் வே. அண்ட் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான இடத்துல கரெக்டான ப்ராப்பர் பிளேசஸ்ல யூஸ் பண்ணும்போது இட் வாஸ் அ கீ ஃபார் அஸ் அண்ட் இம்ப்ரூவ்ட் அவர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஸோ ஒரு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட ப்ராப்ளமா நம்மளால சால்வ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு இருப்போம். அண்ட் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்ம கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கான்ஃபிடென்ட்டா பண்ண முடியும். அண்ட் ரெடியூஸ் செல்ஃப் கிரிட்டிசிசம். ஸோ நம்ம குறை சொல்றதோ இல்ல மத்தவங்க நம்மள குறை சொல்றதையோ நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம குறைச்சிக்க முடியும். அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் பிளஸ்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றதுக்காகவும் நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளோட ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே வலுப்படுத்தும் ஒரு நோக்கத்துல வந்து இருக்கும். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் நம்ம வந்து நம்ம யாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அண்ட் தென் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, இதுல இருக்க இந்த 3 கொஸ்டின் லைக் வாட், வென், பை ஹூம், இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க யாருன்றத ஆன்சர் வந்து நீங்களே கண்டுபிடிக்கணும். லைக் ஒய், ஏன் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும், இல்லை இன்றைய நாள் வந்து என்ன நாளா இருக்க போகுது, ஏன் அப்படின்றது. ஹவு. ஸோ லைக் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று புதுசாக ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸசைஸ் எனக்கு என்ன தரப்போகுது, ஏன் நான் இந்த எக்ஸசைஸ் நான் பண்ணணும், ஒய் அண்ட் ஹவு, இதை எப்படி நான் பண்ணி முடிக்க போறேன், அண்ட் தென் வென், ஸோ எப்போக்குள்ள நம்ம முடிக்க போறோம்ன்ற ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் வாட் மோட் வி ஆர் கோயிங் டு யூஸ். ஸோ தட் இஸ் வாட் வி ஹாவ் டு செல்ஃப் அசஸ்ட் வித் அவர் செல்ஃப். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வி கேன் கெட் ஒன் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் தட் அவர் செல்ஃப். ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதை we have to implement and we have to do. And then if it is a positive, we have to take away and we have analysis and we have to take what was the திங் அண்ட் நமக்கு என்ன அதுல பெனிஃபிட் இருக்கு, நம்ம என்ன அதுல வந்து பலன் அடைஞ்சிருக்கோம், இந்த ஒரு விஷயத்தினால நமக்கு என்ன இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற டேக் அவே நம்ம எடுத்துக்கணும். இஃப் இட் இஸ் ஃபெயில் ஆல்சோ, ஏன் அது ஃபெயில் ஆச்சு, அப்போ நம்மளோட லெவல் என்ன, நம்மளோட எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறது அப்படின்ற அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் செல்ஃப் அனாலிசிஸ் நம்ம வந்து ஸ்டடி பண்ணி அண்ட் தீஸ் ஆல் திங்ஸ் நம்ம ரொட்டேஷனா பண்ண நம்மளோட லைஃப்ல நம்மளை பத்தின நமக்குன்னு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பர்ஃபெக்டா பண்ணி முடிக்கலாம். ஸோ லைக் உங்களை நீங்க ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா நம்பும் போது மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்த முழுமையா நேர்த்தியா பண்ணி முடிக்க முடியும். அண்ட் நம்மளோட பிரெயினும் வந்து அதுக்கு அந்த மெசேஜஸை நம்மளோட பாடி ஃபுல்லா எடுத்துட்டு போகும். லைக் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட், நீங்க இதை பண்ணி முடிச்சிடலாம், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து இது சொல்லும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் ஒரு பர்சன் சக்சஸா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த செல்ஃப் அவேர்னஸ்ல தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அதுக்கப்புறம் அந்த மனிதன் என்னென்னலாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் ஸோ இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைக் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நேர்மறையான எண்ணங்கள். ஸோ அண்ட் தென் வந்து இன்ட்ரெஸ்ட், ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அண்ட் தென் கான்ஃபிடென்ட், எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, லைக் விடாமுயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி வந்து யூஸ் பண்றாங்க அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி சர்ச் பண்றாங்க. எக்ஸாம்பிள், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லைக் ஒரு 100 ஸ்டெப்ஸ் இன்னைக்கு என்னால நடக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிறோம் நம்மளால முடியும்னு, அப்படின்னா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். அண்ட் தென் நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்.
இன்ட்ரெஸ்டே இல்லாம நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். லைக் இப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயத்துல பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டோட லைக் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட வில் பவர்ல நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம அந்த ஒரு விஷயத்த ஈஸியா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து பண்ணி முடிக்க முடியும். ஸோ அண்ட் தென் நம்மளோட தேடல்கள் வந்து என்னன்றது நமக்கு தான் தெரியும். ஸோ நான் இந்த 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 விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம நோட் டவுன் பண்ணி இதை நோக்கிய நம்மளோட நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் நம்மளோட பயணம் இருந்தது அப்படின்னா ஸோ ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா அண்ட் ரொம்பவே ஈஸியா நம்ம யாருன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணலாம். அட் த சேம் டைம் நம்ம அதை வச்சு நம்மளை சுத்தி இருக்கவங்களுக்கும் ஒரு 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 நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அண்ட் அண்ட் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்க முடியும். ஸோ லைக் அண்ட் தென் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ நம்ம யாருன்ற அந்த செல்ஃப் அனாலிசிஸ் நான் யாருன்னு என்ன உணர வச்ச ஒரு அமைப்பு அப்படின்னா அது வந்து ஜேசிஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் ஜேசிஐ? ஜேசிஐ இஸ் ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல். ஸோ இந்த இந்த இயக்கத்தோட ஒரு முழு நோக்கமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உலகளாவிய இளைஞர்களை இணைத்து ஸோ அதில் அவங்கள இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த லீடர்ஷிப் தலைமைத்துவ தலைவர்களை வந்து உருவாக்கணும் அப்படின்றத அந்த ஜேசி இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கம். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த நம்மளோட ஜேசி ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய லைக் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுல இருந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு 6 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் இங்க எடுத்திருக்கேன். இதை என்னோட லைஃப்ல லைக் ஃப்ரம் 2018 டில் நவ் நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். லைக் மேனேஜ்மெண்ட், ட்ரைனிங், பிஸ்னஸ் அண்ட் தென் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பிஆர் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ மேனேஜ்மெண்ட்ல ஸோ நம்ம எவ்வளோ ஆர்கனைசேஷன் வேணா எடுத்துக்கலாம், எவ்வளோ எவ்வளோ ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன ஆர்கனைசேஷன் இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நம்ம ஜேசிஐல இருக்க மேனேஜ்மெண்ட் மாதிரி எங்கேயுமே வராது. லைக் இதை நான் எப்படி நான் லைவா எக்ஸாம்பிள் பண்ணேன் அப்படின்னா 2018ல வென் ஐ வாஸ் இன் காலேஜ் ஐ வாஸ் ஜாயின் இன் ஜேசிஐ. ஸோ அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் அண்ட் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுவோம். அப்போல்லாம் வந்து நிறைய பீப்புள்ஸ் ரிஜெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. பட் ஒரு யூனிக்னஸ் எதுவுமே இருக்காது. நானுமே ஜேசிஐ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல ரிஜெக்ஷன் பார்த்துருக்கேன். ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நம்ம போய் நின்னோடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ்லாம் நமக்கு தெரியாது. பட் அதுக்கப்புறம் ஜேசிஐல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் போய் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூஸ் எல்லாத்துலேயுமே வந்து பாசிட்டிவ் பிகாஸ் ஆஃப் இங்கே நான் கற்றுக்கிட்ட லீடர்ஷிப். ஸோ ஃபர்ஸ்ட் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம போய் ப்ரெசென்ட் பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் நம்ம அட்டென்ட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் எனக்குள்ள வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, ஜிஎஸ்சி இஸ் த ஒன்லி ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா நீங்க பண்ற எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுங்க. அந்த ரிப்போர்ட்டை சரியான நேரத்துல தேவைப்படுற இடத்துல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம். ஸோ அதுதான் நம்மளோட நம்ம ஆர்கனைசேஷன்ல லைக் நம்ம எவ்ரி இயர் எம்ஆர்எஃப் எவ்ரி மந்த் நம்ம எம்ஆர்எஃப் ஃபைல் பண்றோம். அந்த எம்ஆர்எஃப் நம்ம வந்து ப்ராப்பரா என்ஹெச்கியூ அண்ட் தென் ஜோன் ஆஃபீஸஸ்க்கு நம்ம சென்ட் பண்றோம். ஸோ அதுக்கான ரெகக்னைசேஷன் வாங்குறோம். ஸோ இதை நான் எப்படி என்னோட லைஃப்ல நான் அட்டைன் பண்ணேன் அப்படின்னா வீக்லியோ ஒரு மந்த்லியோ ஐ ஜஸ்ட் டேக் மை ரிப்போர்ட்ஸ். இந்த மந்த் நான் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கேன், இந்த வீக் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதுல இருந்து என்னோட அவுட்கம் என்ன, இதுல இருந்து நான் மாத்திக்க வேண்டியது என்ன. ஸோ அப்போ இதெல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டு இதுக்கான ஒரு 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 ரிப்போர்ட் மாதிரி நான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கும் போது எனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ, எந்த இடத்துலலாம் வந்து லைக் நான் யாருன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியுதோ, எங்கெல்லாம் நான் டவுனா ஃபீல் பண்றேன், இல்லை என்னால முடியாதுன்னு தெரியுதோ அப்ப எல்லாம் இந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்து என்ன நான் வந்து ஒரு செல்ஃப் க்ரூம் பண்றதுக்கு ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் தென் ட்ரைனிங். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பார்ட் அப்படின்னே சொல்லலாம். 2018ல இருந்து பல ட்ரைனிங் ஜாம்பவான்ஸ் நம்ம கேட்டிருக்கோம். இன்னைக்கு யூடியூப்ஸ்ல நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்ஸ் கேட்குறோம். ஸோ எல்லாமே பண்றோம். பட் ட்ரைனிங் நான் ஜேசிஐல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் நிறைய ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஜேசிஐல ஜாயின் பண்றதுக்கு முக்கிய காரணமே ட்ரைனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரைனிங் மட்டும்தான் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு ட்ரைனிங் முடிக்கும் போதும் நிச்சயமா ஒரு 10ல இருந்து 15 புது விஷயங்களை நான் கத்துட்டு இருந்திருப்பேன். ஸோ எப்போல்லாம் நான் புது விஷயங்களை கத்துக்கிறேனோ அப்போல்லாம் எனக்குள்ள வந்து நான் யாரு, நான் என்னோட லெவல் என்ன, நான் இன்னும் போக வேண்டிய தூரம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அண்ட் என்னோட கோல் என்ன, எதை நோக்கிய என்னோட ஜேர்னி வந்து இருக்க போகுது அப்படின்றத வந்து உணர வச்ச ஒரு 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 பிளாட்ஃபார்ம் அப்படின்னா ஸோ ட்ரைனிங் தான் ஜேசிஐல. அண்ட் தென் பிஸ்னஸ் ஏரியா. ஸோ ஈவன் தோ நான் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணாலும் கூட அந்த ஆர்கனைசேஷனோட பிஸ்னஸ்
ஸோ எப்படி ஒரு 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 பிஸ்னஸ் பீப்புள்ஸா ஒரு பிஸ்னஸ் மைண்டட்ல எப்படி நம்ம இருக்க முடியும். ஸோ லைக் ஒரு பிஸ்னஸ் எப்படி நடக்கும், ஒரு பிஸ்னஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, பிஸ்னஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட எனக்கு பிஸ்னஸ்னா என்ன, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஒரு விஷயத்த பிஸ்னஸ் ஓரியன்டா பண்ணணும், அண்ட் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஹவு தே ஆர். ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல எப்படி நம்மளோட ஒரு 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 லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நம்ம காமிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லிக் கொடுத்தது இந்த இந்த பிஸ்னஸ்ல. அண்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த பிஸ்னஸ் ஏரியால தான். ஸோ இது எனக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா, இன்னைக்கும் என்னோட ஆர்கனைசேஷன்ல எல்லாத்தையும் நான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட நான் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு முழு முதற் காரணம் இந்த இந்த பிஸ்னஸ் ஏரியா தான். பிகாஸ் ஹவு நம்மளோட நம்மளோட ஒரு ஒரு எஃபர்ட் எப்படி நம்ம அந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணது, எப்படி ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத இந்த பிஸ்னஸ் ஏரியால தான் நான் வந்து லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அண்ட் தென் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். லைக் இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்னு வரும்போது லைக் நம்ம இம்ப்ரூவ் ஆனா பார்த்தாது, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன நம்மளோட மைண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் நம்மளோட மனநிறைவான சில செயல்களை பண்ணும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் வரும். நமக்குள்ளேயே வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ற சில தருணங்கள் வரும்னு சொல்லி இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மோர் ஓவர் மோஸ்ட்லி 90% நான் லைக் என்னோட என்னோட சேலரியில இருந்து ஒரு 9 to 10% வந்து ஃபுட் டொனேஷனுக்காகவும் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் இப்போ வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆஃப் ஐ டேக் அவே ஃப்ரம் தட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். ஸோ நம்ம 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 செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு பார்ட்டை நம்மளோட சொசைட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து மட்டும் தான் நான் கத்துக்கிட்டேன். வேற எங்கேயும் வேற எந்த ஸ்கூல்லயோ எந்த காலேஜஸ்லயோ எனக்கு வந்து இதை சொல்லிக் கொடுக்கல. இட் இஸ் பியூர்லி டீச்ட் பை ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல். ஸோ அண்ட் தென் growth and development. லைக் இந்த growth and development தான் ரொம்ப ரொம்ப எனக்கு இப்போ வரைக்கும் டெய்லியும் நான் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். லைக் நேத்து நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன். ஸோ என்னோட சார்ட் எப்படி வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள், நேத்து நான் வந்து ஒரு 10% இருக்கேன், இன்னைக்கு நான் வந்து 20% ஆயிருக்கேனா, அண்ட் வாட் இஸ் அ லேர்ன், நான் நேத்து என்ன கத்துக்கிட்டேன், இன்னைக்கு நான் என்ன கத்துக்கணும் அப்படின்ற என்னோட growth அண்ட் என்னோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ரொம்ப 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 ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஒரு பார்ட் அப்படின்னே சொல்லலாம். லைக் நேத்து நான் ஒரு 10% ஆஃப் என்னோட ஒர்க்கை முடிச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் என்னோட ஒரு 20% ஆஃப் ஒர்க்கை நான் முடிக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு உத்வேகத்தை அந்த growth-ஐயும் டெவலப்மெண்ட்டையும் என்னால கண்ணால இன்னைக்கு பார்க்க முடியுது அப்படின்னா, அதுக்கான முழு காரணமும் வந்து ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் தான். இங்க நான் கத்துக்கிட்ட இந்த விஷயம் தான். ஸோ அண்ட் தென் பிஆர் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று பிஆர் அண்ட் மார்க்கெட்டிங். லைக் நம்மளோட பிராண்டிங் அண்ட் நம்மளோட மார்க்கெட்டிங், இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஈவன் தோ நம்மளோட செல்ஃப் க்ரூமிங் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட கையில ஃபோன் அப்படின்றது ரொம்பவே சரளமா எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்மள நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்றோம், நம்மள நம்ம எப்படி வந்து வெளியே எடுத்துட்டு போறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து தான் ரீசென்ட்லி வந்து நான் என்ன ஆரம்பிச்சேன்னா, யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சு இந்த நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கும் சரி, என்ன ஒரு மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஒரு 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 விஷயம் அப்படின்னா இந்த பிஆர் அண்ட் மார்க்கெட்டிங் ஏரியா தான். ஸோ அண்ட் தென் ஸோ ரோல் ஆஃப் அண்ட் ஜேசி இன் செல்ஃப் அனாலிசிஸ். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி என்னோட லைஃப்ல ஜேசிஏ எப்படி ஒரு முக்கிய ரோலா இருந்ததோ, அதே மாதிரி உங்களோட லைஃப்ல நீங்க இந்த இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த 6 போர்ட்ஃபோலியோஸ், ஐ மீன் இந்த 6 பார்ட்ஸை நீங்க வந்து கண்டுபிடிச்சு ஒரு 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 செல்ஃப் அனாலிசிஸா ஒரு செல்ஃப் டிஃபைன்டா நீங்க யாருன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, ஸோ இட் வாஸ் அ வெரி குட் அண்ட் உங்களுக்கே ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ எனக்கு வந்து ஜேசிஏ அப்படின்றது என்னோட ஒரு லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ உங்களோட செல்ஃப் அனாலிசிஸ்ல இந்த ஜேசிஏ கண்டிப்பா ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். இப்ப நான் சொன்ன இந்த 6மே. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஜேசிஏல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க யாரு, உங்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கே வந்து தெரிய வரும். ஸோ உங்களுக்கே தெரிய வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சக்சஸ் நோக்கி போக ஆரம்பிப்போம். ஸோ நம்ம சக்சஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள ஒரு தலைவர் வந்து உருவாகுறாரு. ஸோ அப்படிப்பட்ட லீடர்ஸை கிரியேட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்ம ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல். இட்ஸ் அ லீடர்ஷிப் ஆர்கனைசேஷன். ஸோ நிறைய இடங்கள்ல என்ன ப்ரௌடா, என்ன ஒரு லீடரா உணர்த்தின, என்ன ஒரு லீடரா தெரிய வச்ச ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் தட் ஸோ நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால இந்த ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி ஸ்விம் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான்
நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் லைக் ஆழம் தெரியாம எப்படி காலை விடக்கூடாது அப்படின்னு. இப்போ ஆழம் தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம குதிச்சு போகலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள ஏற்படுத்தினது பாத்தீங்கன்னா ஜூனியர் சாம்பர் இன்டர்நேஷனல் மட்டும்தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஆழம் தெரிஞ்சுக்கணும், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ ஜாயின் ஜேசி அண்ட் தென் யூ கேன் ஆல்சோ ஸ்விம் லைக் அ ஃபிஷ். தேங்க்யூ மேம்.